அடுத்து பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செல்லத்துறை கிருஷ்ணராஜா இணுவில் கிழக்கில் வாழ்ந்த செல்லத்துறை செல்லம்மா தம்பதிகளுக்கு புத்திரனாக 19/3/1955 பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணராஜா. இணுவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் உரும்புரா இந்து கல்லூரியில் உயர்கல்வியையும் பெற்றார். தெல்லிப்பளையில் இயங்கிக் கொண்டிருந்த குகன் அச்சகத்தில் 1980ஆம் ஆண்டு தொழில் புரிய ஆரம்பித்தார். 1986 வரை அங்கு பணிபுரிந்து நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். நாட்டின் சூழல் காரணமாக குகன் அச்சகம் இயங்க முடியாது போகவே மூத்த சகோதரன் MS செல்வரத்னம் அவர்களுடன் இணைந்து இணுவிலில் அம்மா அச்சகத்தை ஆரம்பித்தார். சகோதரர் கொழும்பு மெய்கண்ணான் அச்சகத்தில் பணிபுரிந்தமையால் அதன் உரிமையாளர் புதிய அச்சகம் ஆரம்பிப்பதில் உதவினார். 1986 முதல் 2003 வரை உதயன் பத்திரிகையிலும் பணியாற்றி கொண்டு அம்மா அச்சகத்தையும் இயக்கி வந்தார். அம்மா அச்சகம் ஆரம்பத்தில் வெளியிட்ட நூல்களில் அனுவை நாகராஜனின் காட்டில் ஒரு வாரம், கலாநிதி சபா ஜெயராஜாவின் அழகியல், கலைப்பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை அவர்களின் அரங்க கலைஞர் ஐவர் போன்ற நூல்கள் முக்கியமானவை. பிற்காலத்தில் சைவப்புலவர் சு. செல்லத்துறை, கோகிலா மகேந்திரன் ஆகியோரின் நூல்கள் பலவற்றையும் அம்மா அச்சகம் வெளியிட்டது. தெல்லிப்பளை கலை இலக்கிய களம், சோலைக்குயில் அவைக்காற்றுக்களம் ஆகியவை வெளியிட்ட பெரும்பாலான நூல்கள் அம்மா அச்சக வெளியீடுகளே. 1980ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 46 வருடங்கள் பதிப்பு துறையில் இயங்கி வருவதால் அம்மா அச்சக நூல்களில் பிழை வரக்கூடாது என்பதில் எழுத்தாளரை விட இவர் அதிக கவனம் எடுத்துக்கொள்வார். துவிச்சக்கர வண்டியை மட்டுமே தனது வாகனமாக கொண்டு முதுமையிலும் தரமான நூல்களை பதிப்பிப்பதில் ஆர்வம் கொண்டுழைக்கும் ஸ்ரீகிருஷ்ணராஜா அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்குரிய விழிசைச்சிவன் நூற்பதிவு விருதை வழங்குவதில் உலகாங்கிதம் அடைகின்றோம். இப்போது பதிப்பாளர் செல்லத்துறை கிருஷ்ணராஜா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கானா ஸ்ரீகணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்து மாலை அணிவித்து, பிரதம விருந்தினர் வைத்தியர் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்.